எரிஉலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் உலையை வடசென்னை கொடுங்கையூர் பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. பார்க்கலாம். இந்த எரிவுலை திட்டம் பாதிக்கும் என்பதால் தமிழ்நாடு அரசு தலையிட்டு கலெக்டர் அலுவலகம் வேண்டும் 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 ஜீவன் அவர்கள் இந்த வேண்டாம் எரிவுலை என்ற திட்டத்தை கையொப்பம் சார்பாக சென்னை கொடுங்கையூர் பகுதியில் எரிபுலையை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த எரி உலை திட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? ஏற்கனவே இது குறித்து முறையிடப்பட்டிருக்கிறதா? பதில் என்ன? 75 ஏக்கர் நிலப்பரப்பில் வடசென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான குப்பை கிடங்கான கொடுங்கையூர்ல 1100 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரி உலை அமைக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்காங்க. ஏற்கனவே பயோ மைனிங் என்ற ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த எரி உலை அமைந்தால் ஏற்கனவே வடசென்னை குப்பை காடாக இருக்கிறது. மேலும் இதனால் வரக்கூடிய அந்த புகையால் வடசென்னையில் வாழக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிப்பார்கள் என்று இந்த வந்திருக்கக்கூடிய குடியுரிமை இங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன், வெல்ஃபேர் அசோசியேஷன், குடியிருப்போர் நல சங்கங்கள் வலியுறுத்திட்டு வராங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த குப்பை குடங்கையை அங்கிருந்து அகற்ற வேண்டும், இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேயர் பாத்தீங்கன்னா வடசென்னையை சேர்ந்தவர், அமைச்சர் சேகர்பாபு வடசென்னையை சேர்ந்தவர். இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருந்தும் ஆனால் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு அதிக அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் அங்க பகுதியில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். ஏற்கனவே அவர்களுக்கு பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. இந்த கழிவு நீர் அங்க மழை நீரோடு சேர்க்கும் போது அந்த குப்பையிலிருந்து வழிந்து விடக்கூடிய நீர் நிலத்தடி நீரை பாதித்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. எனவே இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் இங்க எரி உலை அமைக்க கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு பெயரில் ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தாலும் இது போன்ற திட்டங்களை இங்க கொண்டு வரக்கூடாது என்று இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற அளவிலும் கூட அதிக அளவிலான குடியிருப்பு சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்து மாநகராட்சியிடம் நம்ம கேட்கும் பொழுது இது மின்சார உற்பத்திக்கு யூஸ் ஆகும், வெளிநாடுகளில் பார்த்துட்டு இது மாதிரி நாங்க பண்றோம், இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்து அதில் கூட வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிப்போம் என்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்பது மிகவும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த திட்டத்தை இங்க கொண்டு வர வேண்டாம், இதனால்தான் மக்கள் வடசென்னையில் குடியேறுவதற்கே பயப்படுகிறார்கள். ஏற்கனவே 800 அனல் மின் நிலையம் இது போன்ற ஒரு வேதியியலுடைய குப்பை கிடங்காக வடசென்னை மாறி வருகிறது. எனவே ரசாயன கழிவுகள் அதிக அளவில் இங்கே கொண்டுகிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை என்பன போன்ற தொழிற்சாலைகள் தான் இங்கே வடசென்னையில் தான் இருக்கின்றன. எனவே இந்த எரி உலை அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் உலையை வடசென்னை கொடுங்கையூர் பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளில் பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இந்த எரிவுலை திட்டம் பாதிக்கும் என்பதால்